வெல்கம் டு தாய்நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோங்க. அது பேர் பன்னீர் டிக்கா பாப்கார்ன். இது எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: 160 கிராம் பன்னீர், 150 கிராம் யோகர்ட், 7 ஸ்லைஸில் பிரெட் கிரம்ஸ், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், வறுத்த கடலை மாவு 130 கிராம், கடுகு எண்ணெய் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், பிளாக் சால்ட் அரை டீஸ்பூன், கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் பொரிச்செடுக்கிறதுக்கு. நான் சால்டட் பிரெட் 7 ஸ்லைசஸ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் 4 சைட்ஸுமே ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா சைட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம பிரெட் கிரம்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 பக்கமும் கத்தியில் வச்சு கட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் தேவை, சைடில் இருக்க அந்த ப்ரௌன் வேண்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கையில் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருங்க. பிச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதாங்க பிரெட் கிரம்ஸ். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெடிக்கட்டு இல்லைங்களா, டீ காஃபிலாம் வெடிக்கட்டு இல்லைங்களா காலையில் பிளாஸ்டிக்கு, அந்த வெடிக்கட்டியில் இந்த மாதிரி தயிர் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா தயிரில் இருக்க தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும். இறங்கிடுச்சுன்னா தயிர் திக்காகிடும். இது பேர் தான் யோகர்ட். இப்படி தான் யோகர்ட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி தனியாக இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது டிஷ்ஷில் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 130 கிராம் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சிறுந்திலே வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா செம்ம வாசனை அதில் வருங்க. அது வந்த உடனே இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். இது பேர் சாண்டி டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சுத்தமாக காரமே இருக்காது. 130 கிராம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலை மாவு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் யோகர்ட், திக்காக இருக்கணுங்க, திக்கான யோகர்ட், அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிரில் இதில் இருக்க மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். நிறைய ஊற்றிடாதீங்க. இதை பாருங்கள், இங்கே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும், பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அப்போ தான் இதில் பன்னீர் போடும்போது அந்த பன்னீர் மேலெலாம் ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பன்னீர் மேலாம் ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்மால் க்யூப்ஸாக பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணாதீங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுமாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண பன்னீர் 160 கிராம்ஸாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பன்னீர் மேலே இந்த மசாலா ஒரு கோட்டிங் மாதிரி உட்காந்துரும். பாருங்கள் இந்த மாதிரி. இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுருங்க.
இப்போது அதுலேருந்து ஒரு பன்னீராக எடுத்துங்க. எடுக்கும்போது மசாலாலாம் அதில் கோட்டான மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. மசாலாவும் பன்னீரும் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி எடுத்துருங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மேலே அள்ளி போடலாம். இல்லை நீங்கள் வெறும் கையை வச்சும் இதை இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதை நீங்கள் பால் ஷேப்லேயும் பண்ணிக்கலாங்க, இல்லை கட்டமாக பண்ணிக்கலாம். ஆனால் இது பண்ணும்போது ரொம்ப பிரெட் க்ரம்ஸை போட்டு அழுத்தக்கூடாது. லைட்டாக சாஃப்டாக இந்த பன்னீருக்கே வலிக்காத மாதிரி சாஃப்டாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு பண்ணணுங்க. இந்த பாருங்கள், நான் வந்து அழுத்தலை, நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கங்க. ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதில் 1 by 1 பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் போடும்போது உடனே மேலே இருக்க பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா குக் ஆகிடும், ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் லைட் ஹீட்லேயே இருக்கட்டும். அந்த டைமில் ஒன்றா ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், கலர் மாறணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கலர் மாறிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுங்க டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றத குழந்தைங்களே உங்களுக்கு சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதில் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. ஓகேங்களா? பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இது வந்து ஒரு மைனஸ் கூட வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சும் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.